ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கப்பு கடலை மாவை வச்சு நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்ய போகிறோம். அப்படியே வாயில் வச்சதும் கரையும். இதுக்கு நான் ஹச்செலாம் எதுவும் பயன்படுத்தலை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவை ஜலிச்சிக்கலாம். இப்போ ஜலிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் இருக்க பிளாக் ஓடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரை தேங்காயும் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஆறின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது கடாய் வச்சாச்சு. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதாவது நான் டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அடுத்தது இன்னும் 1 டீஸ்பூனும் சேர்த்தாச்சு. இப்போ கடலை மாவை நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த நெய்யிலேயே. இது 2 டைப்பாக செய்யலாம். நீங்கள் கடலை மாவை லைட்டாக வெறுமனே கடாயில் வறுத்துட்டு எல்லாத்தையும் கடாயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வைக்காமல் அதுக்கப்புறமா கடாயை ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் இது வேறு ஒரு மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் 2 டைப்பாகவும் பண்ணலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்தாச்சு. நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்தாச்சு, அதாவது தேங்காயும் பாலும். எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கடலை மாவை வெறும் தவாவில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கலருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இப்போ நல்லா கொஞ்சம் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நெய் தடவின தட்டில் மாற்றிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. இது ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு ஷேப் ஒன்று சொல்லித்தரேன். நம்ம ஜூஸ் டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக எண்ணெயும் நெய்யும் தடவிக்குங்க. தடவிட்டு இங்கே பாருங்கள், இது பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழகாக ஒரு டிசைன் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.